கிறது. பின் ஆஷாவும் சுபாவும் பெரிய பணக்கார இடத்தில் கல்யாணமாகி போகிறார்கள். 1000 கனவுகளோடு பத்மாவும் தன் வசதிக்கு சரியான ஒரு பையனை கல்யாணம் செய்து கொண்டு தன் மாமியார் வீட்டிற்குள் முதல் முறையாக போகிறாள். வாம்மா பத்மா, இதுதான் இனி உன் வீடு. இது உன் நாத்தனார் சுசீலா, இது அவ பொண்ணு சங்கரி. பத்மாவின் கணவன் மட்டுமே வேலை செய்து அந்த முழு குடும்பத்தையும் தோளை தாங்கிக் கொண்டிருந்தான். சுசீலாவின் கணவன் ஒரு விபத்தில் தன் கால்களில் அடிபட்டு படுத்து படுக்கையாக வீட்டில் கிடந்தார். சுசீலா பத்மாவுக்கு அவள் அறையை காட்டினாள். அம்மா, சமையல் அறையில ஒரு காய்கறி கூட இல்ல. நான் என்ன சமைக்க? இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. பத்மா காய்கறி கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவள் போகும் வழியில் தள்ள வண்டியில் ஒருவர் சமோசாக்களை விற்று கொண்டிருந்தார். பத்மாவால் சமோசா சாப்பிடும் ஆசையை அடக்க முடியவில்லை. இப்படி எப்போதும் கடைக்கு போனாலும் பத்மாவால் சமோசாக்களை வாங்க முடியாமல் வீடு திரும்புவாள். அப்படி ஒரு நாள் ஆஷாவும் சுபாவும் பத்மாவை பார்க்க அவள் வீட்டிற்கு வருகிறார்கள்.